ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் வாசலில் அல்லது உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள், வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருப்பதற்கு வீட்டு வாசலிலேயே கூட லட்சுமி படத்தை ஸ்டிக்கராக போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறமா நீங்கள் இந்த சாணி போட்டு முழுகிறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெகட்டிவிட்டி வரக்கூடாதுன்னு ஆகாச கிரடக்கலங்க வீட்டு வாசலில் தொங்க விடுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸ்படியாரக்கல், எலுமிச்சம்பழம், கருப்பு கயிறு இதெல்லாம் போட்டு 2 பச்சை மிளகாயும் கட்டி தொங்க விடுறது உண்டு. வீட்டு வாசலில் எப்போவுமே விளக்குமாறு என்று சொல்லப்படக்கூடிய துடப்பத்தை வைக்கக்கூடாது. அது வச்சா நமக்கு தரித்திரம் வரும். பச்சரிசி மாவு கோலம் போட்டு வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அது எறும்புகளுக்கு உணவாக போகும்போது நம்ம கடன் பிரச்சனை தீரும், நமக்கு வருமானம் கிடைக்கும். நம்ம லட்சம் பேருக்கு மேலே உணவு அளிப்பது போன்ற ஒரு அன்னதானத்திற்கான சமமான ஒரு பரிகாரம் அது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உடைந்த பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏதேனும் மிருகமோ அல்லது ஜீவனோ இறந்து விட்டது, ஒன்றும் இல்லை, ஒரு பள்ளியே செத்து கிடக்குதுன்னா உடனே அதை அப்புறப்படுத்திடணும். அப்புறமா கடிகாரம் ஓடலைன்னா அதை உடனே சரி பண்ணிடணும். வீட்டில் தேவையில்லாத குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பெண்கள் தலை சீவி விட்டு அந்த முடியை சீப்புலேயே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கணவனுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, கடன் வரப்போகுது, உடம்பு சரியில்லாமல் போக போகின்றது என்று அர்த்தம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சீப்பு, முடி அப்படிங்கிறது கேது. அப்போ செவ்வாய் கேது இணைவை நீங்களே உருவாக்கி விடுகின்றீர்கள் என்பது வருமான தடையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணி வீட்டில் நிறையா ஒழுகிட்டு இருக்கக்கூடாது, வேஸ்ட்டாக போகக்கூடாது. தண்ணியை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். அதுக்காக ஏனோ தானோன்னு ரொம்ப குறுக்கியும் செலவு பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ஒழுகிட்டு இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். டிவி ரிப்பேர் ஆனாலோ, ஏசி ரிப்பேர் ஆனாலோ, வேறு எந்த பொருள் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் ரிப்பேர் ஆனாலோ உடனே சரி செய்ய வேண்டும். ஓடாத கடிகாரம்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு செலவு வரப்போகுது, உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வண்டி வாகனங்களும் அதே மாதிரி நீங்கள் வீட்டு வாசல்லையே நிறுத்தாதீங்க, அதை ஒரு ஓரமாக நிறுத்தி வைங்க. அது சரியாக ரிப்பேர் ஆனால் சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அதே போல் ஸ்வஸ்திக் சின்னம் வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். யோகா ஆஞ்சநேயர் படத்தை வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். லக்ஷ்மி குபேரன் இருக்கிறத வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வீட்டு வாசலில் நிலப்படிக்கு மேலே, ராஜநிலைக்கு மேலே இருக்கணும். அதெல்லாம் நமக்கு தெய்வீக ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே மங்கள ஓசை கேட்க வேண்டும், ஆன்மீக பாடல்கள் கேட்க வேண்டும், தெய்வீக ஆற்றல் வர வேண்டும். பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வைத்திருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெண்கடுகு தூபம் போட்டு சாம்பிராணியில் காமிச்சிங்க அப்படின்னா துர்சக்திகள் எதுவும் வீட்டிற்குள் வராது. இதெல்லாம் வீட்டில் வைக்க வேண்டிய பொருட்கள், வைக்கக்கூடாத பொருட்களில் வருகின்றது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.